சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் 5. வரட்டு விசுவாசம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40. லூக்கா 16:19 நாம் பார்க்கும் செல்வந்தன் நரகத்திற்கு சென்றதேன்? செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதே அவனது பாவம். பருக்கள் நிறைந்து வாசலருகே கிடந்த லாசருவின் வேதனையை நீக்க அவன் ஒன்றும் செய்யவில்லை. அவனுக்கு எளியதோர் உணவும் உறைவிடமும் அளிக்கவும் தவறிவிட்டான். வசனம் 19:25. இடது பக்கத்தில் நின்றவர்களை விண்ணரசர் நித்திய அக்னிக்குள் துரத்தியதேன்? செய்ய வேண்டியதை செய்ய தவறியதே அவர்களது பாவம். மத்தேயு 25:41 முதல் 46 வரை. தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற அப்போஸ்தல உபதேசத்தை சபை முக்கியமாய் கருதாததேன்? கலாத்தியர் 2:10. அதுவன்றோ நமது நித்தியத்தை நிர்ணயிக்கின்றது. கல்வி கூடங்களை விட்டு மாணவ மாணவியர் வெளி உலகிற்குள் நுழையும் முன்னரே அவர்களது மனதில் தான தர்ம சிந்தனையை பதித்துவிட வேண்டும் என்று ஆசிரிய பெருமக்களை வருந்தி கேட்கிறேன். இன்று ஆசிரியர் தினம் அல்லவா? மனம் திரும்புங்கள் என்று வனாந்திரத்தில் முழங்கிய அந்த முரட்டு பிரசங்கி மனம் திரும்புதலை நிரூபிக்கும் செயல்களாக 2 ஆடுகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்கட்டும், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்யட்டும் என்றான். லூக்கா 3:10-11. அப்போஸ்தலன் யாக்கோபு சுத்தமான பக்தி தரும் வரையறை திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன் மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. யாக்கோபு 1:27. செயலில்லாத விசுவாசம் ஒருவனை ரட்சிக்காது என சவாலிடுகிறான் அவன். யாக்கோபு 2:14 முதல் 16 வரை. வழங்காது வாழ்த்துவது வரட்டு விசுவாசம். அடிக்கடி வேதத்தில் தேவன் ஏழைகளின் தேவன் எனப்படுகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்றான் தாவீது. சங்கீதம் 10:14. தமது புனித தரத்தில் இருக்கும் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். சங்கீதம் 68:5. அவரது பிள்ளைகளாகிய நாம் எளியோரின் நியாயத்தை கேட்பதில் அவரது குணத்தை பிரதிபலிக்கிறோமா? தேவனுக்கு உகந்த உபவாசம் எது என்பதை தீர்க்கன் ஏசாயா இவ்விதம் விளக்குகிறார். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்திவிடப்பட்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்கிறது. ஆடை இல்லாதவனை கண்டால் அவனுக்கு ஆடை கொடுக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஏசாயா 58:6-7. கண்ட சகோதரனை நேசியாத நாம் காணாத தேவனை நேசிப்பது எப்படி? ஏழையை பகடி பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். நீதிமொழிகள் 17:5. யோபு ஏழை எளியோர் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் உதவியற்றோர் உடல் ஊனமுற்றோர் போன்றோரை காப்பாற்றுகிறவனாயிருந்தான். யோபு 29:11 முதல் 17 வரை. இறங்காத கரங்கள் இருந்து எதற்கு என்பதே அவன் தத்துவம். வசனங்கள் 31:16 முதல் 22 வரை. இதுவே திருமறை தத்துவம் என்று நமது நாட்டில் நிலைநாட்டிய அன்னை தெரசாவுக்காய் ஆண்டவரை போற்றுகிறோம். 1910 முதல் 1997 வரை வாழ்ந்தவர்கள். பசியுற்றோர்க்கு பிணியாளிகൾക്ക് பட்சமாக உதவி செய்வோம். உசீத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. கீர்த்தனை வே சந்தியாகு ஐயர், மதுரை.